நேற்று ஈவினிங் 2 பேரும் இளம்பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒர்க்காக போயிருந்தாங்க. போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கே நைட் 11:00 பக்கம் ஆகிடுச்சு. வந்துட்டு அதுக்கு மேலே தூங்குறதுக்கும் டைம் ஆகிடுது. அதனால் காலையில் எந்திரிக்கிறது பொறுமையாக தான் எந்திரிச்சிட்டு வீடை கடகடன்னு கூட்டிட்டு சார் நான் தான் மாப் போடுன்னு போட்டுட்ருந்தார். அப்புறம் அவங்ககிட்ட வந்து நான் பிடுங்கி மாஃபெல்லாம் நீட்டாக போட்டேன். ஒயிட் காரையாக இருக்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாஃப் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் ரெகுலராக போட்டுகிட்டே தான் இருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து டிஃபன் என்னென்னு பார்க்கணும். டிஃபன் போய் மாவு எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜில். ஸோ அதனால் பக்கத்தில் ஒரு அக்கா இட்லி சுடுவாங்க, சூப்பராக இருக்கும் அவங்கள்ட்ட குழம்பெல்லாம். அவர்கிட்ட போய் ஹஸ்பண்டை போய் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு கழுவுன பாத்திரத்தை எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து அதை இடத்துல அடுக்கிட்டு கொஞ்சமாக சிங்க்லேயும் பாத்திரம் இருந்தது, அதையும் எல்லாம் வேலைக்கு முடிச்சுட்டு எல்லாத்தையும் துடைச்சிட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ண அப்புறம் தான் மனசே திருப்தியானுச்சு. அப்புறம் சாருக்கு வந்து ரைம்ஸ் டைம் ஆகிடுச்சு. அவருக்கு ரைம்ஸை போட்டு விட்டு ஒரு ஊதுபத்தி பற்ற வச்ச கூட தான் கொஞ்சம் ப்ளசண்ட்டாகவே இருந்தது. நாங்கள்லாம் தட்டு எடுத்து ரெடியாக உட்காந்துட்டோம். அவர் வந்துட்டார். அப்புறம் தட்டில் இட்லியை போட்டு அவருக்கு கொடுத்து முடிச்சாச்சு.